நல்ல பெரிய விளைஞ்ச பாம்புண்டு. அதில் வந்து 3 ரோட்டையும் திறக்கல. இப்போ ஒரு ரோட்டை மட்டும் தான் திறந்து விட்டுருக்கணும். இந்த மரம் எங்கேருந்து வருதுண்டா வந்து பார்த்தீங்கன்னா கட்டி சொல்கிற கோயிலில் கேட்டு அது வைரவற்ற குறியாண்டி சொல்லி இந்த மரங்கள் வந்து பாடசாலைக்கு மேலே வந்து வளர்ந்துருக்கு. கீழே இருந்து ஒரு ஆலமரம் வந்து வளர்ந்து கிட்டத்தட்ட இந்த பாடசாலை எப்படின்னா 1990ஆம் ஆண்டு கட்ட தொடங்கினார்கள். 1990 கிடப்பட்ட போதையும் இங்கே வந்து இடம்பெற்ற யுத்த அச்சம் காரணமாக மக்கள் வந்து வெளியேறிவிட்டார்கள். இந்த கிராம பகுதியிலிருந்து விட்டுருக்காங்க. உங்களோட வீடு காணி விட்டுருக்காங்க. உங்களுக்கு நல்லா சந்தோஷம் விட்டது. வீடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. முந்தி எப்படி இருந்த வீடு? உண்டല്ലോ எல்லாம் அடிச்சு சுவரம் போட்டுக்கோன்னு தான் கிடக்கு. வெளிச்சுவர். இந்த தூண் வந்து முந்தி வந்து என்ன செஞ்சவங்கண்டா இதில் வந்து வெங்காயங்கள் மற்ற விவசாய பொருட்கள் வந்து இந்த கொட்டகைக்கு வந்து வச்சுருந்தவங்களா. இது வந்து ஒரு சின்ன கொட்டில் ஒன்று இதாண்டி வெங்காய கொட்டில் என்று சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த வீடு வந்து என்னென்னா முந்தியே வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த டிசைன் இருக்குதானே இந்த கல் எல்லாம் வந்து மாட்டு வண்டியில் வந்து வைக்கோல் போட்டு கொண்டு வந்தார்களாம். வீடு கட்டுறக்காண்டி இந்த இது கட்ட வந்து வைக்கோல் வந்து போட்டு கொண்டு வந்து அந்த உடையாமல் பாதுகாத்து கொண்டு வந்து வந்தார்கள். அவர் இது உள்பக்கம் அவ்வளவா இதெல்லாம். இது வந்து இதுலேருந்து இது வந்து என்னென்னா இந்த பாருங்கள், இது வந்து அந்த காலத்துலேயும் இந்த டிசைன் வந்து நல்லா செய்திருக்கிறார்கள். இந்த இது வந்து வீட்டை சுற்றி வந்து வச்சிருந்தார்களாம். இந்த கல்லெல்லாம் கொண்டு வரவுக்கு மாட்டு வண்டியில் வைக்கோல் போட்டு கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுது. இப்போ துப்புரவு பணி நடந்து கொண்டிருக்கு. அங்கே ஜேசிபி நின்று துப்புரவு பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த வீடு எப்படி இருக்குன்ற பாருங்க. முன்பக்கம் வந்து ஃபுல்லாக இருக்குது, பின்பக்கம் இல்லை. அதோட வந்து முன்னுக்கு இருக்கிற சுருவத்தை பாருங்கள். ரெண்டு பக்கமும் லக்ஷ்மின்ற சுருவம், ரெண்டு பக்கமும் ஒரு அன்னப்பறவையாக இந்த மயிலோ இருக்குது, வெங்காயம் இருக்குது. இது இந்த புதர்கள் வந்து மறைச்சிருக்கு. நல்லா அழகாக செஞ்சுருக்கேன் அந்த காலத்துலேயே. இந்த ஒரு டிசைன்களை பாருங்கள், அப்போவே இப்படி இருந்திருக்கு. நல்ல ஒரு டிசைனாக தான் செஞ்சு போட்டிருக்காங்க. இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இந்த கிணறு வந்து இது வந்து என்னென்னா உப்பு துவைக்கிற கல், மற்ற தொட்டி உண்டு, மற்ற இன்னொரு தொட்டி தண்ணி இதுன்ற தொட்டி. இது வந்து அப்பத்தை வந்து துளா தான் எல்லாரும் பயன்படுத்தினார்கள் வீட்டை. அந்த துளா அப்படியே இருக்குது, துளாக்கான அந்த தூண் அப்படியே இருக்குது. அதோட வந்து இது கிணறு சுத்தவரை வந்து நல்ல நீட்டாக இருக்குது. இது வரைக்கும் ஒன்றும் முறையில்லை, நீட்டாக இருக்குது. அதோட கொஞ்சம் கஞ்சல் இருக்குது. இங்கே வந்து ஒரு வீடு இருந்ததுக்காண்டி ஒரு சாட்சி இருக்குது. ஆனால் வந்து வீட்டை காணியில் டாய்லெட் மட்டும் இருக்குது. அங்கே வந்து போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு இந்த கிடங்குக்கு. இது வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து டாய்லெட் கிடங்கு வந்து ஃபுல்லாக உடைச்சிருக்கு. மற்ற வந்து இதில் வந்து என்ன இருக்குண்டா பாம்பு சட்டை இருக்குது, பியர் போத்தல் இருக்குது, மற்ற இன்னொரு போத்தல் பெரிய பாம்பு சட்டை ஒன்று அங்கே இருக்குது. இந்த பாம்பு சட்டை பெரிய பாம்பு சட்டை நாகப்பாம்பு என்ன பாம்புன்னு தெரியும். நல்ல பெரிய விளைஞ்ச பாம்புண்டு, பெரிய சட்டை. இதால் ஏறி எங்கே போயிருக்குன்னு தெரியல. சரி, இங்கே அங்கே என்னென்னா சந்திக்கணுமெண்டா சந்திச்சு உங்களை வீடியோ போடுற நிற்கி நம்ம கொண்டு பார்ப்போம். இது ஒரு டாய்லெட். இதுக்கு அங்கெல்லாம் வீடு இல்லை, எல்லாம் முடித்தபடி தான் இருக்குது. போய்கொண்டு இருக்கிறது ஒரு வீதி. இது வந்து இப்போ பிரதேச சபையால் வந்து துப்புரவாக்கி கொண்டிருக்கணும். இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இதில் ஒரு வீடு இடிஞ்ச கட்டடங்கள் இருக்குது. இந்த வீதி வந்து இதுக்கால தான் ரோட்டு போகுமென்று சொல்கிறாங்க.
இது ஒரு வண்டு வந்து நான் நினைக்கிறேன் எல்லா காணி இந்த நிலப்பகுதியையும் வந்து வலிச்செடுத்து ஒரு வண்டாக செய்து வச்சுருக்காங்க. பலர் இந்த காணி வந்து இப்படி இருக்கின்ற ஒரு பள்ளமாக தான் இருக்குது. இங்கே இந்த பள்ளத்துக்கு தான் அனைவரும் வந்து இருப்பாங்க இனி என்று நிற்கிறேன். இதால் வந்து அவற்ற காணிகள் வந்து வெள்ளம் நிற்பதற்கான அபாயம் இருக்குது. மழை காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து வெள்ளம் நிற்பதற்கான அபாயம் இருக்குது. இவ்வளோ பெரிய வண்டு. ஸோ பார்க்கலாம். ஆழங்களை உயரமாக இருக்குது. மக்கள் பாவிச்ச டாய்லெட் இதுக்கு அங்கால வண்டு இருக்குது. பெரிய ஒரு ஆளளவு உயரமான வண்டு. அப்புறம் இந்த டாய்லெட் அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம்டா. இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை. இப்போ இந்த காணியெல்லாம் விட்டு தந்துருக்காங்க. இவங்க விட்டு தந்து உங்களுக்கு வரக்கூடிய வசதி எப்படி இருக்கு உள்ளுக்க? மூன்று பாதை இங்கே 753 கிலோமீட்டர் 3 பாதை இருக்குது. பலாலி மெயின் ரோட்டை சந்திக்கிற ரோட்டு அதில் வந்து 3 ரோட்டையும் கிளை இப்போ ஒரு ரோட்டை மட்டும் தான் திறந்து விட்டுருக்கணும். ஆனால் மக்கள் கூடுதலாக இப்போ இங்கே வடக்கு ரோட்டோட சேர்ந்த அம்மன் கோயில் வீதியோட சேர்ந்த இடத்துல தான் கூடுதலாக இருக்கிறோம். அதை திறந்து விட்டு தான் மக்களுக்கு போக்குவரத்து வசதியாக இருக்கும். மற்ற நாங்கள் சாப்பாடு கொண்டு வர்றது இடத்துல கொண்டு வர்றது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் முயற்சி எடுத்துருக்கிறோம், காய்ச்சிருக்கிறோம். ஒரு சில கிராமங்களுக்குள்ளே செய்கிறேன் இருக்கிறோம். செய்ய வேணும், செய்யலாம் தர வேணும். எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளோ பதுங்கி விடுறாங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பயப்படுறாங்க சில ஜனம். பதிவு ஒரு விசுவாசம் இல்லை. நீங்கள் போய் பெரியக்குள்ள கலெக்டர் வந்து 2 பயத்துல பதிவாயிட்டு பதிவு ஒரு பயமா அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்காக அவன் பார்த்துட்டான். வேறு ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, நன்றி. இங்க வந்து பலாலி கட்டில் நிற்கிறோம். இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இதுக்கு உள்ள போய் பார்ப்போம். இப்போ இங்க வந்து என்னன்னா 1990க்கு பிறகு இடம்பெயர்ந்து போன மக்கள் தற்போது 34 வருஷத்துக்கு பிறகு இப்போ வந்து தங்களது காணிகளை துப்புரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை இவர்களுக்கு? தாங்கள் வந்து தங்களது தோட்டம் பக்கத்திலே இருக்கு. ஆனால் காணிக்கு எதிரே வீடு இருக்கு. ஆனால் நேர வரையிலாது 2 கிலோமீட்டர் சுற்றி தான் பெறவணும் என்று ஒரு ஆதங்கத்துடன் எங்களுக்கு தெரிவித்தார்கள். இதை வந்து உரிய நபர்கள் கரிசனை கொண்டு அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து கொடுக்க வேண்டும். அதோடு வந்து நாங்கள் இப்போ காணிய அந்த வீட்டை போய் பார்ப்போம். இது வந்து அந்த 34 யானையும் சேர்ந்த ஒரு சிக்கல் செஞ்சுருக்காங்க. மற்றும் கொடிப்பு மாதிரி ஒரு சிற்பம், நடுவில் ஒரு சிற்பம் வந்து என்ன தெரியல. 2 யானையும் இந்த கொடிப்பூவை தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு சிற்பம். கூடுதலாக வந்து 2 பிளாட் இருக்கு. இங்கே வந்து இதில் வந்து 2 பிளாட் இருக்கு. உள்ளுக்கு போய் பார்ப்போம். இது வந்து நாளைக்கு அந்த காலத்தில் ஒரு சின்ன வீடாக இருந்திருக்கு. இது வந்து ஒரு பிராந்தையாக இருந்திருக்கு. 4 மூலைக்கும் மூளைத்தட்டு வச்சிருக்கலாம். மற்ற இதுக்கு வந்து அப்பவே ஓட்டக்கல், மற்ற பிளாட்டுக்கு போடுறது சீட் அடிக்கிறது வச்சிருக்கணும். மற்ற இது வந்து சாமி நினைக்கிறேன். அந்த காலத்தில் வந்து சாமி காட்டி இருக்கு. மற்ற மரங்கள் எல்லாம் இங்கே வந்து ஓட்டை உடைச்சு கொண்டு உள்ளுக்கு வந்திருக்கு. மற்ற இது வந்து போக்குசங்கள் வந்து இல்லை. எண்ணெய் நிலையில ஒன்றும் இல்லை. எல்லாம் புரிஞ்சு எடுத்திருக்காங்க. அடுத்து என்ன செய்தாங்கன்னு தெரியல. எவ்வளவு எல்லா நிலைகளையும் கொண்டு என்ன செய்தாங்கன்னு தெரியல. அனைத்து இடங்களையும் வந்து நிலையும் இல்லை, போக்கிசமும் இல்லை, ஜன்னலும் இல்லை. இது சாமியார தட்டு. இங்க வந்து இது வந்து ஒரு பருத்தி அறை தட்டு. பருத்தி அறை இது வந்து பருத்தி அறை. இதுல ஒரு சின்ன 10க்கு 10 அடியா தான் இருக்கும். இதுக்கு மேல மரங்கள் வந்து இருக்கு. அந்த காலத்துல வந்து சீமெண்ட்ல வந்து நல்ல வீட்டுக்கு வந்து ஒரு மரம் வளர்த்துருக்கு. இது என்ன மரம் வந்து தெரியல. இதை பார்த்தா ஆலமரம். இலைய பார்த்தா வித்தியாசமா இருக்கு. இது ஆளின் விழுதா இருக்கலாம். ஆலமரம் வளர்ந்து இந்த வீட்டோட இருக்கு. இது வந்து சமையலுக்கு பக்கத்து
இதில் வந்து ஆலமரம் வந்து ஆலமரம் விழுது இருக்கு. ஒரு சின்ன அறை ஒரு ஆள் பார்த்து இந்த மாதிரி ஒரு அறை தான். சரி, ஆலம் விழுது வந்து இந்த வீட்டை எஞ்சிட்டு கொண்டிருக்கும். இது வந்து முந்தைய காலத்துல வந்து புகாடு வச்சிருக்காங்க இருந்துட்டு எல்லாரும் கீழே இருந்துதான் கூடுதலாக சமைக்கிறது இனம். நான் நினைக்கிறேன் இந்த வீடு கட்டின கையோட வந்து வலிக்கிட்டு இருக்கணுமா இல்லாட்டி ஏனென்றா இதுல வந்து சமைச்ச அறிகுறி வந்து அவளாண்டு இதுல அந்த அடுப்பையும் காணையில சிலது கிண்டி வாரி எடுத்தாங்களோ இல்லை இந்த அடுப்பை. ஏன்னா முந்தி வந்து என்ன செய்வாங்கன்னா மண்ணில தான் அடுப்பு மெழுகுவாங்க. அடுப்பு செய்து மண்ணில தான் வேண்டுவாங்க. ஏன்னா அடுப்பு அடிக்கடி மழுகி கொண்டிருக்கணும் சூட்டு கூட வந்துட்டு. பட் அங்கே ஒரு தட்டு இருக்கு, மற்ற இதுல ஒரு மேல் தட்டு இருக்கு, மற்ற ஒரு ஜன்னல். இது ஒரு என்ன குருடோல்ன்றாங்க இந்த இடம். இது பெரிய பிளாட்டுக்கு பெரிய பிராந்திக்கு ஒரு பிளாட்டும் குருடோலுக்கு ஒரு பிளாட்டும் போட்டிருக்காங்க. மற்ற அங்க வந்து வெங்காய பொட்டில் வந்து இருக்கு. இதில் நான் நினைக்கிறேன் முந்தி வந்தீங்கன்னா முந்தி அந்த இந்த பொட்டியில் வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு 3 தங்கநதிகளும். இது வந்து முந்தி என்னன்னா ஒரு தங்களோட விவசாய நிலத்துல விளையும் பொருட்களை வந்து பாதுகாத்து வைக்க ஒரு ஸ்டோர், அதாவது ஒரு அறையா பயன்படுத்தி இருப்பாங்க. இது வெங்காய கொட்டிலாக இருக்கும். 6 ரூம் போட்டிருக்காங்க. சரி, அடுத்த வீட்டை பார்த்தோம் வாங்க. அப்படியே இந்த வீட்டுக்கு அடுத்த வீடு இங்க இருக்கு. நட்ட கிளிவ வேலி அப்படியே இருக்கு பாருங்க. ஒரு லைனில் அப்படி இருக்கு. ஒரு பூவரசு நிற்குது, அதுக்கு பிறகு ஒரு சின்ன புளிமரம் வந்து நிற்குது, மற்ற வேலி அப்படியே கிளிவ வேலி அப்படி இருக்கு. எனக்கு பாம்பு கொத்து முக்கியமாக கரையான் கொத்து, கரையான் கூடுதல் கொத்து கட்டி வச்சிருக்கு. அது வந்து பாம்பு உள்ளுக்க போயிருந்தாலும் போயிருக்கு. அது இந்த வீட்டை பாருங்க. ஒரு பெரிய மாமரம் வந்து இருக்குது. 2 நிற்குது, 2 மரம் நிற்குது, 2 மரம் நிற்குது. இது ஒரு எப்படிங்கிறது இருக்குன்னா முன்னுக்கு வந்து வீடு ஒரு ஃப்ளாட்டு இல்லை, நார்மல் வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் இங்கால வந்து ஒரு பத்தி வந்து கட்டி இருக்காங்க. அதுக்கு வந்து வெங்காயங்கள் தங்குற விவசாய பொருட்கள், விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள் இதுக்கு வச்சிருப்பாங்க என்று நம்புறேன். நாங்கள் முன்னுக்கு உள்ளுக்கு வந்ததே ஒரு குசினி கிட்ட வந்துருக்கோம், அதாவது சமையல் அறைக்கு. அதே மாதிரி தான் எல்லாரும் வந்துட்டு அந்த காலத்துல வந்து கீழே இருந்துதான் சமைச்சிருக்காங்க. அதுக்குரிய புறக்கூடு கீழே இருந்து சமைச்சு. ஆனா இங்க வந்து இங்க போய் அடுப்பை காணையில நான் நினைக்கிறேன் மண்ணால முழுகப்பட்ட அடுப்பா இருக்கும். அது வந்து கூடுதலா வந்து இந்த அடுப்பு வந்து நோம்பலாத்தான் இருக்கு போகுது. இதுல வந்து ஒரு ஓட்டை போட்டிருக்காங்க, அடைச்சிருக்கு. இதுல வந்து அடுப்பு இருக்கு, இப்ப இல்லை. இது தட்டு, இது குசினிக்கு பக்கத்துல சமையல் அறையா வச்சு சாமான் வச்சு அறையா இருந்துருக்கு. இது வந்து அந்த பத்திரக்கி ஒரு இதொன்று போட்டிருக்காங்க. கூட வந்து இந்த வெள்ளை பஞ்சுகள் வந்து இந்த விழுந்திருக்கு. இலவம் பஞ்சு கூட விழுந்திருக்கு, கிணக்க விழுந்திருக்கு. அது அந்த சைட்டை பாருங்க, அப்படியே ஒரு பனி படர்ந்த மாதிரியே இருக்கு. கீழே பாருங்க ஒரு வெள்ளை படர்வையா இருக்கு இலவம் பஞ்சு. இங்க பின்னுக்கு பாருங்க ஒரு இலவம் பஞ்ச ஃபுல்லா வந்து பறந்துருக்கு. கூடுதலாக இப்ப விழுந்து ஒன்றிருக்கு. எந்த மரம் வந்து தெரியல, மேலே இருந்து விழுந்து ஒன்றிருக்கு. வந்து வந்தா தெரியும். இது வந்து ஒரு குழாங்க. இதுல 4 மீன் கட்டிருக்கேன். கீழே இருக்கு, கீழே வச்சிருக்காங்க. அந்த இதுக்கு மட்டமாக வைக்காம இது கீழே வச்சிருக்காங்க. இந்த அறை வந்து ஃபுல்லா அந்த இது சிலர் உடைஞ்சு இருக்கு. இந்த அறை இந்த சில இருக்கு. இதுல வந்து இந்த இனம் வந்து கொஞ்சம் பின்னாடி கொண்டிருக்கிறாங்க.
காலையில் கணக்கு இந்த இது இருக்குது அதோட வந்து காசு பத்தும் இருக்குது அதாவது கரையான் போட்டு அந்த சைட்டில் வந்து கணக்கு காய்ச்சி அப்படியே எல்லாம் கொசு கொசு வந்து இருக்கு அடுத்து விளையாடி கொண்டு இருக்கலாம் போல இருக்கு. இது வந்து ஒரு சாமி அறையன்று நிற்கிறேன். அடுத்த அறைக்கு போவோம் வாங்க. சரி, இது வந்து ஒரு சாமி அறை போல இருக்கு. இதுவும் அதே மாதிரி நாவல் மரம். இது ஒரு மரம் வந்து நாவல் மரம். இது வந்து ஒரு நாவல் மரமா இருக்கு. நாவல் மரம் வந்து உள்ள வந்து இருக்கு. வீட்டோட இருக்கு, வீட்டுக்கு பின்னிக்கு இருக்கு. கிட்டத்தட்ட வீடு அங்காள இது வந்து வீட்டுக்கு உள்ள வந்து அதை இந்த மதில் வந்து இல்லை. இது ஒரு சாமி தட்டு. அப்போது கரண்ட் இது, அப்போது இந்த முந்தி இருந்த கரண்ட் இது பாருங்க. இது மாவல் இதில் வந்து சுவிட்ச் போட்டிருக்காங்க. மாவல் இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு கடத்தியா இருக்கும். இப்போ இந்த லைட்டோ ஸ்விட்சில் இருந்து இது போயிருக்க ஏதாவது விழுந்த இதென்றால் இந்த ரிப் விழுகிற மாதிரி, இப்பத்த காலத்தில் ரிப் விழுகிற மாதிரி. அதோட வந்து இது ஒரு பிளக்கோடையே இந்த ரிப் வருது பாருங்க. பிளக்கோடையே இந்த ரிப் இது வருது. இது வந்து பிளக் ஸ்விட்சாகவும் இருக்கலாம், ரிப்பாகவும் இருக்கலாம். அது இது வருது. இங்கே வெட்டி பார்த்தா ஒரு பெரிய கிடங்கு ஒன்று இருக்கு. வர இந்த கிடங்கு கிணறு இல்லை, வந்து டொய்லெட் கிடங்கு மாதிரி இருக்கும். நான் ஒரு சேப்புக்கு வெட்டி இருக்காங்க. வந்து என்னன்னா ஒரு சேப்புக்கு வெட்டி இருக்காங்க வந்து ஒரு கிடங்கா. இது இராணுவம் வெட்டின கிடங்கா இல்லை மக்கள் பாவிச்ச டொய்லெட் கிடங்கா தெரியல. பூவரசு வந்து இதில் வந்து இப்போ வந்து இன்னொரு வீட்டுக்கு போவோம். இதில் வந்து பெரிய பூவரசு வந்து நிற்கிறதான்னு பார்ப்போம். இந்த பூவரசு வந்து வெட்டி இருக்காங்க. இப்போ தான் இந்த இருக்கு வச்சு அதோட பலகை அதாவது மட்டமாக அமைச்சிருக்காங்க. இது ஒரு வீட்டோட சேர்ந்து ஒரு புளி மரம் வந்து வீட்டில் புகக்கூட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இது, அதாவது சமையல் அறைக்கு பக்கத்தில் இருக்க புகக்கூட்டோட வந்து ஒரு குசுமி இருந்திருக்கு. ஆனால் இங்கால வந்து ரூம் இருந்திருக்கு, பாம்பும் இருக்குது, தங்காவும் இருக்குது. இதில் ஒரு ரூம் இருந்திருக்கு நினைக்கிறேன் அங்கால. அது வந்து உடங்க அப்படிங்கால வந்துருக்கு. அது இது கோடாலி பாம்போட இது இதோட புளி மரம் வந்து சரி. இது வந்து நாங்கள் இராணுவத்தின் ஒரு வீட்டை குறிப்பாக இருக்கிறாங்க. இதில் வீடு இருக்கிறோம், இந்தந்த வீடு இதில் இருக்குன்னு ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்க. வளர்ந்து 2B39B வந்து எழுதியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பார்க்க வேண்டாம், முன்னுக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குது. அதோட வந்து அது வந்து நார்மல் இதுதான். போட்டிக்கோ இது போட்டிருக்காங்க, இந்த சன்சீட் போட்டிருக்காங்க. உள்ள கிச்சன் இது வந்து ஃப்ரூட்டோவில் வந்து போகிறோம். இது 34 வருஷத்துக்கு முற்பட்ட வீடுகள். இதில் வந்து நாங்கள் என்ன பார்க்கணும்னா இந்த புகக்கூடு வந்து வேறுங்க. இதுலேயும் வந்து அடுப்பு இல்லை, ஆனால் வந்து மேலே புகக்கூடு போனதுக்கான இது இருக்குது. மற்ற இதில் வந்து அடுப்பு நான் நினைக்கிறேன் மண் அடுப்பு வச்சு தங்கி இருப்பாங்க. இது வந்து இப்போ வந்து அதை எல்லா வீட்டு இதையும் சாயலோட ஒத்த வீடு தான். அடுத்த வந்து இதுலேயும் ஒரு அறை இருக்குது, அதுவும் முடங்கியிருக்கு. அனைத்து வீடுகளும் ஒரே சாயலோட தான் இருக்கு. இப்போ வந்து பிராந்திக்கு போகிறோம். பிராந்திக்கையும் அதே 4 வீடுகளுக்கு இருக்கு. முந்தி 34 வருஷத்துக்குரிய ஒரு அழகு பண்பாட்டோட இருக்கு. இது ஒரு படுக்கிற அறையாக இருந்திருக்கக்கூடும். இறந்துட்டு இது வந்து சாமியோட எனக்கு உள்ளுக்கு போக பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பாம்பு இருக்குது. இது வந்து சாமி அறையை வந்து இது வந்து அதே எல்லா ஒரு அனைத்தும் கூடுதலாக வந்து பக்கத்தில் சொந்தக்கார இருந்தவங்க ஒரே ஒப்பனையோட வந்து இந்த வீடுகள் வந்து இருந்திருக்கிற கூடும். கொஞ்சம் வித்தியாசமான மேல் தளங்கள் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அனைத்து வீட்டுக்கும் வந்து ஓடுகள் இல்லை. அதோட வந்து அது இந்த கோப்பிசங்கள் இல்லை, கதவு நிலை அது எதுவும் இல்லை. சரி, இதோட வந்து என்ன இதோட வந்து பலாலியினுடைய பல
தளங்கள் வந்து இவ்வாறே பல வீடுகளுக்கு, சில வீடுகள் முன்பக்கம் இருக்குது, பின்பக்கம் இல்லை. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா பெரிய ஒரு சோலைக்கு கீழே நிற்கிறோம். அதாவது பெரிய ஆலமரம் வந்து, ஆலமரமா இல்லை அது வேறு மரமான்னு தெரியல, ஆலமரம் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு கீழே தான் நிற்கிறோம். இந்த மரம் எங்கேருந்து வருதுண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துக்கு எந்த அப்படியே வருது பாருங்க, எவ்வளோ வேர்பட்டு அதை ரங்கக்கூடிய மாதிரி ஒரு இதோட வருது பாருங்க. ஆனால் தண்ணி உள்ளுக்கு இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த மரம் உறிஞ்சி எடுத்து தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மரமாக வளர்ந்து நிற்கிறான்னு நினைக்கிறேன். இந்த கிணறை வந்து என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் வெட்டி எடுத்து இல்லாட்டையும் தூத்துட்டு இதுன்றாங்களா தெரியல. ஆனால் நல்ல ஒரு அழகான ஒரு வடிவமைப்பில் உள்ளுக்கு இருக்குது. அந்த வேறு அமைப்பு வந்து அந்த சிவரைத்தான் பிடிச்சு ஏறி இருக்குது. ஏறி இவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு. ஆனால் உள்ளுக்கு இருக்கிற தண்ணி வந்து முழுவதும் பற்றி இருக்குது. ஆனால் மழை வந்தால் வந்து தண்ணி நின்று இருக்குது. அதுக்குரிய தடங்கள் இருக்குது. அந்த ஈரப்பதன், அந்த வேரில் இருக்கிற ஈரப்பதன் எல்லாம் இருக்குது. மழை வந்தால் இந்த தண்ணி வந்து இது கணிக்குமென்றதுக்காக இதில் வந்து ஒரு தடம் இருக்குது. இந்த இதை பார்த்தா எப்படி தெரியுது, ரொம்ப ஒரு நல்ல ஒரு சோலையாக இருக்குது. இதிலேயே படுத்து நித்திரோண்டாலும் நல்ல ஒரு சுவாஸ்தியமான காற்று இருக்குது. என்ன இது வருங்காலத்தில் இந்த மரம் இருக்காண்டு வந்து கவலை. ஏனென்றால் இது வந்து ஒரு வீட்டு காற்றுக்கு இருக்குது. அப்படியும் அவர்கள் வெட்டுவார்கள். அது ஒரு பிரச்சனை இருக்கட்டும். ஏனென்றால் அவர்கள் வாழ்வாதாரம் இந்த மக்கள் எவ்வளோ 34 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. தங்களுடைய நிலத்துக்கு வந்து வர வேணும், தங்களுடைய நிலைமை வந்து நிலத்தில் வந்து வாழ வேணும் என்ற ஒரு ஆசை அனைத்து சக மனிதனுக்கும் இருக்கும். அப்போ இந்த கிணறு பொறுத்த வரைக்கும் வருங்காலத்தில் வந்து இந்த மரங்கள் இல்லாட்டிலும் வருங்காலத்தில் இன்னொரு இடத்துல வந்து இதே போன்ற மரம் வச்சா நல்லா இருக்கும். உங்களோட காணி விட்டாச்சு. எப்படி என்ன மாதிரி இது ஒரு 10 எங்காடமாக இருக்குது மரந்தடியல். ஓகே. இதெல்லாம் நாங்கள் இருந்த இடம், வீடே இல்லை, வீடு அடையாளமே இல்லை. அடையாளமே இல்லை. வீட்டில் இடம் பண்டக கொண்டு தள்ளி இருக்கிறாங்க. மற்ற கிணத்துக்குள்ள மரம் விளைச்சி நிற்கிது. இதுதான் எங்களை காணும். இந்த பிஞ்சாலும் எங்களை காணும். ஆனால் ஒட்டே தான் கிடையாது. மற்ற இது பாதை வந்து இதில் இருந்து இவ்வளோ மட்டும்தான் பாதை முந்தி வந்தது. இப்போ இந்த பாதை அங்கே போகுது, ஈரப்பிள்ளை காணிக்காலே அங்கே எடுத்துருக்குறேன். அப்போ இனி என்ன வீடு கட்ட வேணும், எல்லாம் மிருகங்கள் எல்லாம் பட்டி தான் எல்லாம் பட்டி கட்ட வேணும். மற்ற கிணறு நினைக்கல, கிணறு எடுக்கலாம் என்ன கிணறுல என்ன மரம் நிற்குது சுத்தவரை இப்படி கிணறுக்குள்ளையா? வாங்க பாப்பா கிணறு. இதுதான் எங்களுடைய கிணறு. தண்ணி தண்ணி எப்படியே உறிஞ்சி எடுத்து அப்போ இனி என்ன பெக்கோ வச்சு தான் கிளப்பணும். அப்போ இனி உள்ளுக்காக ஒரு கிளாக்குனர் மாதிரி அடிச்சு தான் எடுக்க போறீங்களா? திருப்பி தாண்டே சுத்தம் ஒன்றும் செய்யலாம். பாப்பா மற்ற எங்களோட கிணறு வெட்டுற விட அங்கே வைக்கும் வீடு. இந்த விழாம வீடு கிடந்த அடையாளமே இல்லை. பண்டு கோடை விடாது. உங்கள் அம்மால பெரிய மாமாக்கள்ல வீடு, இந்தியாவில் பின்னால பெரியம்மாக்கள்ல வீடு, அவைய வீடும் இல்லை. துப்புரம் எங்கட வீடுமே ஆரம்பத்தில் இந்த கிணறு தானே அங்கே அந்த இதுக்குள்ள உள்ள ஆக்கள் எல்லாரும் வந்து இதில் நம்ம பிள்ளாங்கினேன். பிறகு தானே வீடு விட்டு நானே இந்த கிணறு வெட்டினேன். ஓகே. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா பலாலி ஞான வைரவர் கோயிலுக்கு. இது வந்து என்னென்னா நான் முதல் போட்ட வீடியோ வந்து துப்புரவு இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து கோயில் சுற்றுப்புறம் வந்து நல்ல தூய்மையாக சுத்திகரித்து வச்சுருக்காங்க. சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க. ஜேசிபி பைக்கோ போட்டு எல்லாம் இரண்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ இதில் ஒரு மணி கோபுரம் வண்டிக்கு வந்து காட்டியிருந்தேன். இப்போவும் இருக்குது. அதோட வந்து ஒரு கிணறு ஒன்று காட்டியிருந்தேன். இந்த கிணறு தான். அது வந்து ஜேசிபி உதவியோடு வந்து எல்லாம் துப்புரவு செஞ்சுருக்காங்க.
அதோடு வந்து இது கிணத்துண்ட இது வாங்க கோயில் பின்பக்கத்தை பார்ப்போம். கோயிலுக்கு பின்னுக்கு ஒரு அரச மரம் நிற்குதுண்டாம். இந்த அரச மரம் இதுதான். இது கோயில் பின்பக்கம். இது அந்த கோயிலுக்கு இது எப்படி எந்த வடிவில் இருக்குண்டா பாருங்கோ. ஒரு இளநி வந்து குத்தி அதுலேருந்து இளநி வந்து வளைஞ்சோடுற மாதிரி தான் போட்டிருக்கு. அது வந்து இளநி குத்தி கொடுக்குறது, குத்தி உடனே வேண்டாம் அந்த மிச்சம் வந்து வளைஞ்சோடுற மாதிரி ஒரு சிவலிங்கத்தின் அந்த சிவலிங்கம் இல்லை. இப்போ கோயிலில் வந்து அந்த தீர்த்தம் கோயில் சுவாமியை கழுவி தீர்த்தம் இதுன்ற மாதிரி அப்படியே வளைஞ்சு விடுற மாதிரி தான் இருக்குது. அதோட வந்து இப்போ நாங்கள் பார்க்குறது என்னென்னா மேல் கட்டிடம். இது இந்த கோபிசம் வந்து இருக்குது. அது நான் இந்த பழையெல்லாம் இருக்குது. அதோட வந்து கட்டிடத்துக்கு அவ்வளோண்டு தூணுகளுக்கு அவ்வளோண்டு சேதங்கள் இல்லை. மற்றபடி மேலே ஒன்று இது இல்லை. அதோட வந்து மேலே வந்து இது இந்த மூலஸ்தானம் வந்து இது இந்த அண்டைக்கு பார்த்ததுல இருந்து நாங்கள் தேடின இதுலேருந்து இதில் வந்து எந்த இது இல்லை. ஒரு பிள்ளையார் வந்து உடைஞ்சிருக்கு. மற்ற அதில் ஒரு சின்ன எலி வாகனம் இருக்குது. அதோட வந்து 2 கற்பக்கிரகம் இந்த சுவாமின்ற சிலைகள் இல்லை. ஆனால் வந்து இன்றைக்கு வந்து நான் நினைக்கிறேன் வந்து துப்புரவு பணியில் ஈடுபட்ட ஜேசிபியில் வந்து இந்த சூலாயுதம் கிடைச்சிருக்கு. அவங்க வந்து சூலாயுதத்தை இந்த ஜேசிபியால் வந்து துப்புரவு செஞ்சுருக்காங்க. அந்த நேரம் வந்து இந்த வைரவர் இது கிடைச்சிருக்கு, சூளம் கிடைச்சிருக்கு. அதோட வந்து பெரிய கம்பி ஒன்று இருக்குது. இன்றைக்கு வந்து எடுத்திருக்காங்க நினைக்கிறேன் தேடி. அதோட வந்து இந்த காணொளிக்கு பின்னுக்கு இந்த கோயிலின் வரலாறை வந்து ஒரு ஐயா சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் காணலாம். வைரவர் கோயில் விட்டுருக்கு. வைரவர் கோயில் விட்டுருக்கு. இது இந்த வரலாறு என்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். வரலாறு எங்களுக்கு முற்பட்டார்கள் சொன்னதை தான் நாங்கள் சொல்கிறோம். காரணம் என்ன எப்படி என்றால் மூத்த தம்பி தெய்வாரம் புள்ளி என்றால் அந்த காலத்தில் மொத்தம் இந்தன நாங்கியவத்தி என்ற காணிகளுக்கு பரங்காய் எடுக்க போனதாம். பரங்காய் எடுக்க போய் வந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவருக்கு சுவமில்லா வந்து ஹாஸ்பிட்டல்கள் எல்லாத்துலேயும் காட்டி சுவமில்லா வந்து எங்கேயோ கட்டி சொல்கிற கோயிலில் கேட்டு அது வைரவற்ற குறியாண்டி சொல்லி பிறகு அதை ஆதரித்தா தான் சுவமரம் வந்து ஒரு சின்ன கொட்டில் போட்டு ஆதரிச்சிருக்கணும். ஆதரித்து கொண்டு வந்த காலத்தில் பக்கத்தில் கோயிலுக்கு ஆதரித்து கொண்ட கொட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு கட்ட முற்பட்ட வருது. சின்ன 2வர் வீடு கட்ட முற்பட்டது. சின்னத்த மகன் பொன்னையாண்டவர் ஆடத் தொடங்கிட்டார். அப்போ என்ன வேணுமென்றால் நீங்கள் உங்களுக்கு கல் வீடு கட்டுற நான் கொட்டில் இருக்கிறோன்னு சொல்லி வேந்தவர் சின்னதாக ஒரு கோயிலை கட்டி வச்சது. பிறகு எங்கட காலத்தில் நாங்கள் அதை கொஞ்சம் பெருசாக கட்டினோம். இப்போ 90 பிறகு எல்லாம் கைவிட்டு இப்போ இடிஞ்ச நிலையில் காணப்படுது. நன்றி.